இன்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் வரணும்னு மக்கள் மனநிலையில் இருக்காங்க. 8வது 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் நடு ரோட்ல வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் ஒரு பெரிய பூட்டா வாங்கி இந்த நாடக கம்பெனியை வச்சு பூட்டிட்டு திருவாரூருக்கு கிளம்பி போயிடுங்க. அந்த நிர்வாகத்திறன் உங்ககிட்ட இல்ல. இதுதான் உண்மை. 85% 90% முக்குளத்துவ மக்கள் எல்லாருமே அண்ணன் எடப்பாடி அவர் கூட தான் பயணிக்கிறாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையின் நிறுவன தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் ரொம்ப நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு 2 months தான் இருக்குது. முன்னாடியே அதிமுக பெரிய அளவில் எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கூட்டணி அறிவிக்கப்படாமல் இருந்துச்சு. மதுராந்தகத்தில் பெரிய அளவில் கூட்டணி இதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. பெரிய சந்தோஷமாலாம் இருந்தாங்க. டிடிவி இணைஞ்சதும் அவர் எடப்பாடி அவர்களுக்கு பெரிய சந்தோஷமாகவே இருந்துச்சு. அது அந்த கூட்டணி வலு பெற்றுருந்துச்சு. இப்போ இவங்க இந்த கூட்டணியும் திமுகவினுடைய திமுகவுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள்கிட்ட உருவான அந்த எதிர் மனநிலை மட்டுமே இவங்களுக்கு வாக்கா வந்து சேர்ந்துருமா? இவங்க எதிர்கட்சியா என்ன விதமா செயல்பட்டாங்க? அந்த எதிர் மனநிலை மட்டுமே இவங்க போதும் நம்புறாங்களா? கூட்டணி மட்டுமே இவங்களை ஜெயிக்க வச்சிரும்னு நம்புறாங்களா? இப்போ இந்த NDA கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மையான எல்லா பகுதி மக்களும் எல்லா மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் வரணும்னு மக்கள் மனநிலையில் இருக்காங்க. அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு NDA கூட்டணியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அந்த நேரத்தில் அது வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் அதனால கொஞ்சம் சில இந்த வாக்கு வங்கிகள்லாம் கொஞ்சம் சிதறி போன மாதிரி இருந்தது. இப்போ இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் வந்து இப்படி எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையா எல்லாருமே வரும்போது அது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். தமிழகத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையா அதிக தொகுதிகளில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திக்கும். இல்லை, இப்போ அவங்களுக்கு இந்த 5 வருஷத்துல திமுக மீது மக்களுக்கு வந்து பெரிய அதிர்வு உருவாகி இருக்கு. அவங்ககிட்ட அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அதிமுக தான் சொல்லிட்டு இருக்கு. அப்படி என்ன பிரச்சனைகள் அவங்க இங்கே சந்திச்சு சட்டம் ஒழுங்கு? பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டுமே இந்த வந்து இவங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லுது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சொல்றான். எந்த துறையிலுமே எந்த மக்களுமே வந்து பயன்படுற விதத்திலேயோ பாதுகாப்பான சூழலோ ஏற்படுற இந்த திமுகவுடைய ஆட்சியில அப்படின்றது. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம தினமும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிரைம் நடக்குது. அந்த 10 கிரைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ கூட சமீபத்தில் இந்திரா நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வடமாநில தொழிலாளி அது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அந்த வடமாநில தொழிலாளி கொலைப்பட்டிருக்காங்க, அடிச்சு கொண்டிருக்காங்க கஞ்சா போதையில. 2 வயசு பிள்ளைய கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ சட்ட ஒழுங்கு எந்த லட்சத்தில் இருக்கு? என்ன பாதுகாப்பு மக்களுக்கு? எதுவுமே நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. மருத்துவத்துறையா இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆசிரியர், சத்துணவு ஊழியர், எல்லா துறை மக்களும் போராடுறான். அதெல்லாம் விட இந்த ஆட்சியோட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய 12-13 வயசு இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் மாணவிகள் எந்த ஊர்ல? திருச்சி பகுதியில் எடுத்துக்கிடுங்க. திருச்சி தூரங்கச்சி அந்த பகுதியில் பள்ளியில் படிக்கக்கூடிய 8வது 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் நடு ரோட்ல வந்து போராடிக்கிட்டு இருக்கான். என்னன்னா 9 மாசமா எங்களுக்கு சாலை வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, நாங்கள் பள்ளிக்கு போக முடியல, நடந்து போனோம்னா அங்கே எவனா ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான், பிள்ளைங்களை வந்து பம்புழுக்கிறான், ஏதாவது ஒரு பதட்டமான சூழல் தான் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பள்ளி குழந்தை வந்து நடுவுல போராடுற அளவுக்கு இருக்கணும் போது அப்போ இந்த ஆட்சி வந்து என்ன ஆட்சி? மக்களுக்கான ஆட்சியா? ஆனா அவரு மா சுப்பிரமணியம் என்கிட்ட 0 கஞ்சான்னு சொல்றாரு. அவரு 0 அதைத்தான் சொல்றேன். 0 கஞ்சான்னு சொன்ன அடுத்த நாள்
கஞ்சா வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் மா சுப்பிரமணியம் இருக்கக்கூடிய ஒரு போட்டோ வருது, கஞ்சா வியாபாரி. அப்புறம் ஒரு ஜீரோன்றாரு. இன்னைக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே கஞ்சா செடி வளர்ந்துட்டு இருக்கு. காவலர்கள் எடுத்தாங்க, பறிமுதல் செய்யப்பட்டாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இன்னைக்கு கஞ்சா புழக்கம் அதிகமாகிட்டு தான் இருக்குதே தவிர குறையல. கஞ்சா மட்டும் இல்லை, போதை மருந்து, போதை மாத்திரை, போதை ஊசி, இப்படின்னு பல்வேறு தரப்பான விஷயங்கள் தமிழகத்துல பெருகி இன்னைக்கு தமிழகம் இந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும்தானா, இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லன்றீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறுகள் ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலையும் இருக்குது. அது இந்த அளவுக்கு பெரிய அளவுல இருந்ததா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ சட்ட ஒழுங்கு சரியா இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கும், மக்களும் பாதுகாப்பா இருந்தாங்க, அந்த மனநிலை இருந்துச்சு. இப்போ சட்டம், இப்போ காவல்துறை பார்த்தீங்கன்னா காவல்துறை முற்றிலுமா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. காவல்துறை கைகள் கட்டப்பட்டு விட்டுள்ளது. ஏன்னா காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நாடக கம்பெனி முதல்வர் மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா அந்த இலாக்காவோட நேரடி தொடர்பு, நேரடியாக அந்த இலாக்காவை காவல்துறை வச்சிருக்கிறது அவர் தான். அப்போ எந்த அளவுக்கு இந்த காவல்துறை செயல்படுது, ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு காவலரே இந்த நடு ரோட்ல இறங்கி இந்த ஆட்சி சரியில்லை, இதனால என் பிள்ளை பாதிக்கப்படும், என் பிள்ளையோட வாழ்க்கை போயிடுச்சுன்ட்டு ஒரு அரசாங்க ஊழியர் காவலர் ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு கடந்த 5 ஆண்டுகளாக. இந்த அரசு அதை காதலை கொடுத்து கேட்டுச்சா, இல்லை அதுக்கான ஒரு தீர்வு கொடுத்ததா? அப்போ எந்த துறையுமே யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அப்போ மக்களுக்கு மட்டும் நீங்க என்னது பாதுகாப்பு கொடுத்துருவீங்க? தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது மட்டும்தான் இந்த ஆட்சியோட சாதனை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மக்களாட்சி கொடுக்குறோம், உங்களோட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2727 24 நாள் ஆட்சியின் சாதனைன்றீங்கல்ல, இது எல்லாத்தையும் எழுதிட்டு திண்டுக்கல்ல ஒரு பெரிய பூட்டா வாங்கி இந்த நாடக கம்பெனியை வச்சு பூட்டிட்டு திருவாரூருக்கு கிளம்பி போயிடுங்க. போகும்போது இந்த வாட்டி ட்ரெயினில் போறீங்கன்னா இந்த வாட்டியில் செக்கிங்லாம் ரொம்ப பலமா இருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு காலகட்டத்தில் டிக்கெட் இல்லாமலாம் வந்திருந்தாங்க, இப்போ அப்படி போக முடியாது, பிடிச்சிருவாங்க, கொஞ்சம் கவனமா போக சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இவங்க கொலைன்னு, இப்போ அண்ணன் தம்பி கொலை பண்ணிட்டான், இல்ல ரவுடிகளுக்குள்ள வெட்டிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாகிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒன்றும் இங்க பெருசா ஒன்றும் நடக்கலன்றாரு ஒரு முதலமைச்சர். இப்போ தனிப்பட்ட விதமா கொலை பண்ணாலும் கொலை தானே. அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தோட காவல்துறையோட பொறுப்பு. என்னோட மாவட்டத்தில் இந்த கிரைம் நடக்குது, இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரியா இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இவங்க தான் பொறுப்பு. அப்போ தமிழக முதலமைச்சர்னா இங்க உட்காந்துட்டு ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு விளம்பரத்தை காட்டிக்கிட்டு நான் விளம்பர மாடல் பண்றேன் அப்படின்ட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இது மட்டுமே தமிழக முதல்வரோட வேலை கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் ஒரு பொதுமக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலுமே அதுக்கு முழு பொறுப்பு தமிழக முதல்வர் தான் ஏத்துக்கணும். அப்போ அந்த நிர்வாகத்திறன் உங்ககிட்ட இல்ல, இதுதான் உண்மை. இல்ல உங்ககிட்ட தான் இல்லைன்னு பார்த்தோம்னா உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் கிடையாது, எம்எல்ஏக்கும் கிடையாது, அமைச்சர் பெருமக்களுக்கும் கிடையாது. இதுதான் உண்மை. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதனால எந்த இடத்துல மக்கள் ஒரு பாதுகாப்பான சூழல் இருப்பாங்கன்றது எண்ணி பார்க்க முடியும்? எல்லாமே கேள்விக்குறிதான். மொத்தத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது 0% என்பதுதான் உண்மை. இதுதான் நிலைப்பாடு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு மக்கள் சரியான பதிலளிப்பார்கள். இல்லை, இப்போ இந்த போதை பழக்கம்ங்கிறது சென்னையில் தான் அதிகமாக பிடிக்கிறதாவா தான் நியூஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திருநெல்வேலியில் இடையில பிடிச்சிருந்தாங்க. இப்போ மதுரை மாவட்டங்களில் அந்த இது கஞ்சா பழக்கமோ போதை பழக்கங்களோ எப்படி இருக்குது? அங்கே கட்டுப்பாடாக தான் இருக்குதா? பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மதுரை மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க. மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த போதைப் பொருட்கள் கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்குது, புழக்கம் அப்படின்னு சொல்லணும்னா பார்த்தா கிடையாது. ஒட்டுமொத்தமா எல்லா மாவட்டத்திலையுமே, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையுமே இந்த கஞ்சா புழக்கம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இதனாலதான் இன்னைக்கு நிறைய கொலைகள் நடக்குது. இன்னைக்கு அவன் அந்த கஞ்சா போதையில அவன் என்ன பண்றான்னு தெரிய மாட்டுது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்டர் 17 இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இருக்காங்க இந்த கிரைம்ல வரவங்கலாம். அப்போ அவன் மனநிலை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு போக மாட்டுது. அவனால என்ன முடிவு எடுக்கிறான், தன்னோட வாழ்க்கை என்ன ஆகும், தன்னோட குடும்பம் என்ன ஆகும்னு சிந்திக்க முடியாத ஒரு சூழலை இந்த அரசு ஊக்குவிக்கிற மாதிரி கொண்டு போகுது. ஏன்னா 24 மணி நேரம்
சாராய கடை திறந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுவே பெரும்பாலும் என்ன பண்றாங்க, காலையில எழுந்தோன்னா அவன் நேராக போய் குடிக்க தான் போறானே தவிர வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு யாரும் சிந்திக்கிறது கிடையாது. இப்போ இந்த கஞ்சான்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இந்த புழக்கம் வந்து இது அதிகமா பள்ளி மாணவர்கள் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போய் நிப்பாட்டு இருக்காங்க. ஏன் உங்களால் தடுக்க முடியாதா? ஏன்னா இந்த மாநிலம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த மாநிலத்தை ஆள்றது யாரு? பக்கத்து மாநிலமா? நீங்க தானே இந்த மாநிலத்து முதல்வர். அப்போ நீங்க தான் வந்து அந்த சட்ட ஒழுங்கை சரியா பயன்படுத்தணும், பாதுகாக்கணும். அந்த மக்களுக்கு என்ன தேவை, என்ன அடிப்படை வசதிகள் இல்லை, அங்க என்னென்னலாம் அச்சுறுத்தலுக்கு ஈடுபடுறாங்க, என்ன பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? எதிர்கட்சியில் இருக்கவங்களா பார்ப்பாங்க? இல்ல மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்ப்பாங்களா? அதிகாரம் மொத்தமும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா எதிர்கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. எதிர்கட்சிக்கு பொறுப்பு இருக்குது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க சுட்டி காட்டுறாங்க, இந்த ஆட்சியோட அவலத்தை சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, சுட்டி காட்டாம கிடையாது. ஆனா ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கு? ஆளுகின்ற விளம்பர மாடல் வச்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குது. அவர் தான் பார்க்கணும். அதுக்கு அவர் தகுதி இல்லை என்பதுதான் தொடர்ச்சியாக அனைவரும் இதை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நிர்வாக திறனற்ற ஆட்சியை தான் மதிப்பிற்குரிய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் முடிவுரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களே அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பாங்க. இது வேற எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா அவ்வளவும் எல்லா பகுதியிலுமே பெரும்பான்மையா வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப அடிவாங்கின இடம்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ரொம்ப கொஞ்சம் தோல்வியை சந்தித்த இடம்னா தென் மாவட்டங்களில். ஏன்னா அவங்க சசிகலா வெளியில் போனது, ஓபிஎஸ் பிரச்சனை, டிடிவி தனியாக நின்னது, இந்த பிரச்சனைகள்லாம் அதிமுகவில் பெரிய குழப்பமாக இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய சீட்லாம் காலி ஆயிடுச்சு. மதுரையை பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் 7 தொகுதியில் 5 வந்து டிஎம்கே வாங்கியிருந்தாங்க. அரண் செல்லப்பா அப்புறம் இவர் மட்டும் செல்வராஜ் மட்டும் அங்கே வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூ என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, தேவர்கள் மத்தியில் எடப்பாடி அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பலை இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து சசிகலாவை வெளியில் பண்ணது, டிடிவி தனியாக கட்சி ஆரம்பிச்சதுன்னா இந்த எதிர்ப்பு மனநிலை இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவர் அங்கே வாக்கு சதவீதம் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது? இது வந்து தென் மாவட்டங்களில் வந்து போன எலெக்ஷனில் வந்து அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து முக்குளத்தோர் சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரூமரை உருவாக்கியிருந்தாங்க. ஆமாம், இதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மதிப்பிற்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பசுமொன்னுக்கு உள்ள வரக்கூடாது. ஏன்னா இங்கே முக்குளத்தோர் வந்து தென் மாவட்ட அரசியல்னாவே முக்குளத்தோர் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யாரை தேர்வு செய்கிறார்கள் அப்படின்ற நிலைப்பாடு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதுதான் உண்மை. அப்போது அந்த இடத்துல இப்படி ஒரு விளம்பரத்தை உருவாக்கி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு பண்ணி இது பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கைகூலிகள். அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சதே அவங்க தான். அவங்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அவங்களே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு வந்து வழக்கமாக நடத்துகிற ஒரு நாடகம். அது அப்போ தேவர் சமூக மக்களாக அது பண்ணலை. தேவர் சமூக மக்கள் முக்குளத்தோர் வந்து முற்றிலுமாக வந்து அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. இதுதான் உண்மை. இதே முக்குளத்தோர் தான் வந்து அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு கொண்டு போயிட்டு நல்லபடியாக அவருக்கு மரியாதை செலுத்தி அவருக்கு வழி அனுப்பி வச்சாங்க. ஆனால் இதை இந்த ஆளுகின்ற திமுக வந்து தொடர்ச்சியாக இப்படி தான் ஒவ்வொரு சமுதாயத்தையுமே வந்து எங்கேயாவது அந்த முட்டு கொடுக்குற வேலையை தொடர்ச்சியாக பார்ப்பாங்க. ஏன்னா எந்த சமுதாயம் இங்கே ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவினவாதத்தை ஏற்படுத்தணும், பிளவுவாதத்தை ஏற்படுத்தணும். இது எல்லாமே திமுகவுடைய கொள்கை. இது மட்டும்தான். ஏன்னா இங்கே அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக எல்லாம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய நாடக கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமை. இவங்க அப்போது என்ன பண்ணுவாங்க, எந்த சமூகமும் இங்கே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, பிரிவினவாதம் மட்டுமே தான் தொடர்ச்சியாக செய்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே எந்த விஷயமா வேணால் எடுத்துக்கிடுங்க, தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனை என்றாலுமே அங்கே மதவாத பிரச்சனையை தூண்டுவது திமுக. ஆனால் இவங்க போடுற பழி வந்து என்ன பண்ணுவாங்க,
பாஜக மேலே போடுவாங்க. ஏன்னா பாஜக வந்து உள்ள வந்தால் மதவாத பிரச்சனை பண்ணுவாங்க, மதவாத அரசியல் கொண்டு வரான் அப்படின்வாங்க. ஆனால் தமிழகத்தில் மதவாத அரசியல் கொண்டு வர்றது, திணிக்கிறது, இது எல்லாமே இந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு விளம்பர மாடல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு முழு காரணம். அதுவும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி இன்னைக்கு யார் பக்கம் இருக்கு, இன்னைக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, யாருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக முக்குளத்தூர் அனைவருமே வந்து முக்குளத்தூர் சமுதாய தலைவராக இருக்கட்டும், முக்குளத்தூர் சமூக மக்களாக இருக்கட்டும், அனைவருமே அவங்களுடைய நிலைப்பாடு நமக்கான ஒரு நல்லாட்சி வேணும், நமக்கான ஒரு நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழியில தான் வந்து பின்தொடர்ந்து வருதாங்க. அப்போது இன்னைக்கு கூட்டணிலே எடுத்துக்கிடுங்க, எல்லாருமே முக்குளத்தூரில் இன்னைக்கு 85% 90% முக்குளத்தூர் மக்கள் எல்லாருமே அண்ணன் எடப்பாடியார் அவர் கூட தான் பயணிக்கிறாங்க. அப்போது முக்குளத்தூருடைய வாக்கு வங்கி முற்றிலுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இங்கே நிற்குது. அப்போ இந்த வெற்றி வாய்ப்பு வந்து மிக பெரும்பான்மையான அளவில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கூட்டணி NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுமே இது முழு பெரும்பான்மையான ஒரு பலமாக இந்த தேர்தலை சந்திப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.